Hi friends, welcome to Samria channel Cook with Komali season 6 ஓட ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் ரிவ்யூவை பார்த்துடலாம். ஜூன் 28 ஓட எபிசோட் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடோட ஹைலைட்டே பார்த்தீங்க பேரிங் அண்ட் அட்வான்டேஜ் டாஸ்க். இது ரெண்டும் போதும் நிறுத்திக்கணும். ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஐயோ பாவம். நம்ம பவரை காட்டிட வேண்டியதான். என்ன வாங்க கொடுத்தது மறக்காத, வாங்க கொடுத்தது மறக்காத. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எனக்காக நில்றி. ஏய் உன் பேரையே மாத்தி நான் அமைக்கறேன். நீ புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். யாரா நீங்க வந்து படுத்துக்கிறது? தங்கோ இங்க. அங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. டேய் நீ இங்க யாரா இருக்க? போது நிப்பாட்டு. சீரியஸா 4 பீஸ் தங்கோ. இதுக்கு அப்புறமா எதுமே இல்லையா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அட்வான்டேஜ் டாஸ்க்ல கோமாலிஸை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க குக்ஸ் எல்லாம் தான் சொல்லணும். பாவம் கோமாலிஸ் எல்லாம் துரத்தி பானிபூரி ஊட்டி அவங்கள படாத பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க. வந்து கோமாலிஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் சௌந்தர்யாலாம் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பரா பண்ணாங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பேரிங்கே டிஃப்ரெண்டா நடந்தது. அதாவது கோமாலிஸ்லாம் கோமாளி உலகத்துல இருந்தாங்க போல, குக்கெல்லாம் வந்து என்டர் ஆனாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா கோமாலிஸ்க்கு வந்து எப்பவுமே குக்ஸ் எப்படி செலக்ட் பண்றாங்கன்றத டிவி மூலமா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த தடவை பாத்தீங்கன்னா பிளைண்ட் பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிவி அணைச்சு விட்டுட்டாங்க கோமாலிஸ்க்கு. ஸோ கோமாலிஸ்க்கு இந்த சைடு என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து அவங்களால கொஞ்சம் காதுல கேட்க முடியுது அங்க வந்து செட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குக்ஸ்க்குலாம் வந்துட்டு சில டிஷ் கொடுத்தாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் டிஷ்ஷஸ் கொடுத்தாங்க. அந்த டிஷ்ல வந்து இவங்க எதை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்களோ அந்த டிஷ்ஷை வந்து ஒரு பர்டிகுலர் கோமாளி தூக்கிட்டு வந்தாருன்னா அவங்களும் இவங்களும் பேர் ஆவாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த தடவை பேரிங் நடந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் பேரிங்கே பாத்தீங்கன்னா மதுமிதா அண்ட் சௌந்தர்யா. மதுமிதா வந்து போலீஸ் செலக்ட் பண்ணி அமிச்சாங்க. உள்ள வந்து சௌந்தர்யாவை எல்லாரும் கொஞ்சம் லைட்டா ஃபோர்ஸ் பண்ணி வெளியில அமிச்சாங்க. நீ பேக்கரி ஓனர் தானே, சோ நீ போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க. சௌந்தர்யாவை அதை தூக்கிட்டு வெளியில வந்து பார்த்துப்போம் மதுமிதாவை பார்த்து சௌந்தர்யா ஷாக் ஆனதை விட மதுமிதா தான் சௌந்தர்யாவை பார்த்து ஷாக் ஆனாங்க. உன்னை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறேன்னுன்ற மாதிரி. ஆனா சௌந்தர்யா நான் லக்ஷ்மி மேம்னு நினைச்சுதான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி மேம் வந்து உன்னை தூரத்துல இருந்து பார்க்க ஓகேமா, கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பார்த்தாலாம் வேலைக்காக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்த பேரிங் உமேருக்கான பேரிங். உமேர் வந்து ஷவர்மா செலக்ட் பண்ணாரு. ஷவர்மா ஏன்னா அவர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, அங்க வந்து ஷவர்மா ஸ்பெஷலாம், அதனால ஷவர்மா செலக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. தனக்கு டாலியில சுனிதா வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச பேர் பாத்தீங்கன்னா தங்கதுரை. உண்மையில சொன்னா சுனிதா தான் அங்க அந்த ஷவர்மா எடுத்துக்க போறேன்னு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க. தங்கதுரை ஆனா ஏதோ கன்வின்ஸ் ஆகி தூக்கிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் இந்த விஷயம் உமேருக்கு சாதகமாவே முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நடந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல சுனிதா வந்திருந்தாங்கன்னா உமேரால கண்டிப்பா வின் பண்ணிருக்க முடியாது. அச்சோ அவசரப்பட்டு சஸ்பென்ஸ் உடச்சிட்டேனே. ஆமாங்க, இந்த தடவை அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ணது உமேரும் தங்கதுரை அண்ணாவும் தான். நெக்ஸ்ட் பேரிங் லக்ஷ்மி மேம்க்கு தான். லக்ஷ்மி மேம் பாவ்பாஜி செலக்ட் பண்ணி அமிச்சாங்க. லாஸ்ட் டைம் ஷவர்மா மிஸ் பண்ண சுனிதா இந்த தடவை கண்டிப்பா பாபாஜி உமேரா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா வெளியில வந்தாங்க. வெளியில வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா சுனிதாக்கு கிடைச்ச பேர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேம். இதை நினைச்சு அவங்களுக்கு வருத்தம் மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஆக்சுவலி கொஞ்சம் ஹாப்பியா தான் அவங்க ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் எந்த கோமாளி லக்ஷ்மி மேமோட பேர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் பிளேஸ் வர போறாங்க. ஸோ ஹாப்பியா தானே இருக்கும். அடுத்ததா தன்னோட கோமாளியை செலக்ட் பண்ணது ராஜு அவர்கள். ராஜுக்கு சுண்டல், பீச் சுண்டல் கொடுத்தாங்க. உள்ள இருந்த கோமாளியில ராமராணா தான் அதை சூஸ் பண்ணிட்டு வெளியில வந்தாரு. ராமராணா வெளியில வந்து லக்ஷ்மி மேம் மாதிரியே கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா வயிறு குலுங்க சிரிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். இப்படி வெளியில வந்த மனுஷன் நச்சுன்னு பல கேள்விகளை கேட்டு குக்கெல்லாம் வந்து ஆடி போக வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த தடவை ராஜுவோட ராமராணா பேர் சூப்பரா தான் இருக்க போகுது. அடுத்த பேரிங் சுந்தரி அக்காக்கு அமைஞ்சது. சுந்தரி அக்கா போயிட்டு பஜ்ஜி செலக்ட் பண்ணி அமிச்சாங்க. ஷரத் வெளியில வந்துட்டாரு. ஷபானான்ற ஆசையோட வெளியில வந்தவருக்கு பயங்கர ஷாக்கு. வெளியில நின்று இருந்தது சுந்தரி அக்கா. இதோ உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஷரத்தை ரொம்ப அன்போடு கூட்டிட்டு போனாங்க சுந்தரி அக்கா. இந்த பேரிங்காக ஐடி விவசாயி நந்தகுமாரை கூப்பிட்டாங்க. பானிபூரி செலக்ட் பண்ணி அமிச்சாரு. அந்த பானிபூரியை செலக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்ஜன் உள்ளேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நந்தகுமாரா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அவருக்கு வெளியில வந்த உடனே எந்த அதிர்ச்சியும் இல்லை. அவர் நினைச்ச மாதிரியே நந்தகுமார் தான். அதுவும் அது ஒரு கேரட் பீஸை வச்சு கண்டுபிடிச்சாரு, அது நந்தகுமாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷர்ஜன் நிஜமாலே பயங்கர ஷார்ப்பு தான். வெளியே பாத்தீங்கன்னா ஷபானா அண்ட் பிரியா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா உள்ள இருந்த மிச்ச 2 கோமாளி குரேஷியும் புகழும் இவங்கள யாரு வந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான் சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்து பிரியா மேம் செலக்ட் பண்ணி அனுப்பின கச்சோரியை செலக்ட் பண்ணிட்டு வந்தது குரேஷி அவர்கள். குரேஷி வெளியில வந்த உடனேயே மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ஒரு சின்ன பஞ்சாயத்து வச்சாரு.
ஏன்னா ஷர்ஜனுக்கு ஏதோ ஒரு கவுண்டர் சொல்லி கொடுத்து அனுப்புனாரு. அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு செல்லம்மா 4 தட்டு தட்டி அனுப்பிட்டாரு. அடுத்து மிச்சம் இருக்கிறது யாரு? ஷபானா அண்ட் புகழ் தான். இவங்க 2 பேர் தான் இந்த வாரத்தோட பேரிங். ஆனா உள்ள இருந்த புகழுக்கு தெரியாது வெளியில ஷபானா தான் நம்மளோட பேர் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்த புகழுக்கு ஷாக் கொடுக்கும் விதமா மதுமிதா தான் அவங்க பேருன்னு சொல்லி விட்டுட்டாங்க. கிட்ட அழாத குறையா வெளியில வந்த புகழுக்கு இல்ல உங்களோட உண்மையான பேரிங் வந்து சுந்தரி அக்கா தான் சொன்னாங்க. இதுக்கு மதுமிதாவே பெட்டர்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த புகழுக்கு ஃபைனலா உங்களுடைய பேர் ஷபானா தான் சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இதுல புகழ் அண்ட் ஷபானா 2 பேருக்கும் சந்தோஷம் தான். இந்த சந்தோஷத்தோடைய அட்வான்டேஜ் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. பானிபூரி சாப்பிடுறது தான். கோமாளிஸ்க்கு குக்கெல்லாம் பானிபூரி ஊட்டணும். அதிகமா யாரு பானிபூரி சாப்பிடுறாங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். உமேஷ் ஸ்டார்டிங்லேயே தங்கத்துறை அண்ணா கிட்ட சொல்லிட்டாரு, நான் லாஸ்ட் டைமே வின் பண்ணேன், அதனால இந்த தடவையும் கண்டிப்பா அட்வான்டேஜ் டாஸ்க் எனக்கு தான், இல்லைனா உங்களை பாருங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருந்தாரு. அதுக்கேத்த மாதிரி தங்கத்துறை அண்ணாவை படாத பாடுபடுத்தினாரு. முத்தம் கொடுத்து ஊட்டுறது, கட்டி பிடிச்சி ஊட்டுறதுன்னு ஏகப்பட்ட வித்தைகளை இறக்கிட்டு இருந்தாரு உமேர். எனக்கு ஆத்திரம் அடக்கலக்கா. என்னால முடியலடா. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. இப்படிதான் தங்கதுரை அண்ணாவை கதற விட்டு ஒரு கூட நிறைய பானிபூரியை உமேர் ஊட்டினாரு. பாவம் மனுஷனை இப்படியா கொடுமைப்படுத்துறதுன்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவருக்கு தேவைதான் இன்னொரு சீன்ல தோணுச்சு. அது எப்போனா பறந்து போன்ற படக்குழுவினர் உள்ள வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஹீரோயின்ஸ் ஊட்டும் போது மட்டும் அவருக்கு அப்படியே தேனா இருந்துதான் அந்த பானிபூரி. இப்படிப்பட்ட ஒரு ரணகலத்திலயும் ஒரு கிளிகிழிப்பு தேடுறாரு பாத்தீங்களா, இவருக்கு தேவைதான் தோணுச்சு. பாவம் சுனிதாலாம் டயட்ல இருக்காங்களாம். இருந்தாலும் லக்ஷ்மி மேம் விடலையே, நீ சாப்பிட்டே தான் ஆகணும்னு நிறைய பானிபூரி ஊட்டினாங்க. ராமரானாக்கும் நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கான். அதனால ஒரு பானிபூரி கூட சாப்பிட முடியாதுன்னு ராஜு கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தவர் ராஜுக்காக 17 பானிபூரி சாப்பிட்டாரு. பெரிய விஷயம்தான். ஆனா இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் ஸ்கோர் போர்டில் இவங்க தான் லாஸ்டா வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் புகழ், குரேஷி, ஷர்ஜன் இவங்கெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஷர்ஜன் கிட்டத்தட்ட 25 பூரிக்கு மேல சாப்பிட்டு எனக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு ஓரமா போய் உட்காந்துட்டாரு. குரேஷி டைஜஷனுக்காக எக்ஸசைஸ் பண்றேன்ற பேர்ல பிரியா மேம தம்பிள்ஸ் மாதிரி தூக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்துட்டு புகழும் வேகமா ஓடி போனாரு. நான் நினைச்ச ஷபானாவை தான் தூக்க போறாருன்னு. ஆனா அந்த மாதிரி எந்த காட்சிகளும் நடக்கல. கண்ணுல கண்ணீர் வர சௌந்தர்யாவுக்குலாம் மதுமிதா பானிபூரியை ஊட்டிட்டே இருந்தாங்க. ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அண்ணா போன சாட்டர்டே எபிசோட்ல அட்வான்டேஜ் டாஸ்க்ல கடைசியில வின் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோமாளிய துரத்தி எங்க ஒளிஞ்சாலும் விட மாட்டேன்னு ஒரு கூட பானிபூரிய சாப்பிட வச்சாரே அந்த ஜோடியான உமேர் அண்ட் தங்கதுரை அண்ணாவும் குரேஷி அண்ட் பிரியா ராமன் ஜோடியும் தான். இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் 2 பேரு, பிரியா ராமன் மேமும் உமேர் லத்திஃப் அவர்களும் தான். இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வாரம் ஒரு காம்படிட்டிவ் ரவுண்ட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்றாங்க. என்ன வகையான ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம் பண்ண போறாங்க, கோமாளிஸ்லாம் எப்படி கலக்க போறாங்கன்றதை இனிமே தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சண்டே எபிசோட்ல ஷெஃப் ஆஃப் த வீக் யாரு வாங்குவான்னு கெஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாமா. Till then it's bye from Jemima. Take care.